வானந்தா போகலாம். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணி மாஞ்சோலை ட்ரிப்பு போய்கிட்டு இருக்கோம். எதுல போய்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா கார்ல போய்கிட்டு இருக்கோம். நம்ம எத்தனை நபர் போய்கிட்டு இருக்கோம்னா ஒரு 8 பேரு கிட்ட போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு போற ட்ரிப் எப்படி இருந்தா பிளான் மஜாவா போட்டு போய்கிட்டு இருக்கோம். நம்ம பிளான் பண்ணி இந்த 2 வண்டியில தான் நம்ம இப்ப கிளம்பிட்டு இருக்கோம். பெட்ரோல் போட்டு இப்போ நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா குற்றாலம் போய்கிட்டு இருக்கோம். ரைட்ல திரும்பி போனோம்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் குற்றாலம். வேற லெவல்ல தண்ணி வருதுங்க. எல்லாம் சீக்கிரம் கொண்டு குத்தாலத்தை பாவைக்க உண்டா வந்து இது குற்றாலம். இது வந்து குற்றாலம் சைடு நம்ம போய்கிட்டு இருக்கோம். நான் பாத்தீங்கன்னா இதுதான் குற்றாலம் மேல போற வழி. இதுல போய் குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல தண்ணி இருந்துகிட்டு இருக்கு. கவர்மெண்ட் டீ ஸ்டால் நம்ம இப்போ டீ குடிக்க வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து டீ குடிச்சிட்டு அதுக்கடுத்து ட்ரிப்பை கண்டினியூ போனோம். இனிமே அப்டேட்ஸ் வர வீடியோல அப்டேட் ஆகுது. இப்ப நான் மாஞ்சோலை உள்ள போறதுக்கு என்ட்ரி அப்ளை பண்ணாதான் போக முடியும் அப்படின்னாங்க. நம்ம என்ட்ரி போட்டுக்கிட்டீங்க 6 மணிக்கு வந்ததுங்க. இன்ன வரைக்கும் போகாம உச்சி வெயில் பாருங்க. வெயிலோட டெய்லியும் பாத்தீங்கன்னா செத்து சுண்ணாம்பாயிரும். எங்களோட மெயின் மிஸ்டேக், நாங்க பண்ண மிஸ்டேக்கே வரையில ஆதார் கார்டை ஜெராக்ஸ் வச்சுட்டு வந்துட்டோம். நீங்களா மறக்காம கன்ஃபார்ம் அதை எடுத்துட்டு வந்துருங்க. அது இருந்தா தான் இங்க உள்ள பெர்மிட் போட்டு போக முடியும். நாங்க வந்தது 2 வண்டியில வந்திருந்தோம். 2 வண்டிக்குமே பெர்மிட் சார்ஜ் 1500 கிட்ட ஆயிருச்சு. நீ வரும்போது எக்ஸ்ட்ரா காசோட வந்துருங்க மறக்க. இங்க பாருங்க மக்களே, வேற லெவல் வியூ. மாப்பிள்ள கரெக்டா கட்டி இல்ல செருப்பு கட்டி அடிச்சு போடுவோம். இல்ல இது வியூ நல்லா தான் இருக்கு. இங்க பாருங்க மக்களே, வியூ பாயிண்ட் சரியான வியூ பாயிண்ட். மெயினா ஒண்ணு சொல்லிக்கிறேன், பைக் எல்லாம் பெர்மிட்டே கிடையாது. பைக்கு ஆட்டோ அதெல்லாம் பெர்மிட் கிடையாது. காரு பஸ், நீங்க பஸ்ல வந்து இங்க கரெக்டா டோல் கிட்ட இறங்கிட்டீங்கன்னா அவங்களே பிரைவேட்டா ஒரு பஸ் ஒண்ணு வச்சிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த பஸ்ல பெர்மிட் வாங்கி நீங்க அந்த பஸ்ல டிராவல் பண்ணிக்கலாம். நாங்க கார்ல வந்தனால நாங்க கார்ல போறோம். நாங்க செஞ்ச மெயின் மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் பாஸை வச்சுட்டு வந்துட்டோம். பாஸ் என்ன கேக்குறாங்கன்னா ஆதார் கார்டை தான் கேக்குறாங்க. நாங்க ஆதார் கார்டு இல்ல, ஜெராக்ஸ் எடுக்கணும்னு கீழே இறங்கி போனா ஊருக்குள்ள எங்க நேரம் பார்த்து கரண்ட் இல்ல, கடை இல்ல. நீங்க எல்லாம் அதெல்லாம் வரும்போது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. மெயின் சைல்டு வச்சிருந்தா சைல்டுக்கு ஆதார் கார்டு எடுத்துருங்க. ஆதார் கார்டு இல்லைன்னா கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். மேக்சிமம் 10 பேர் கிட்ட போலாம். மேக்சிமம் 10 பேர் போலாம். மெயின் பைக் நாட் அலோடு, ஆட்டோ அதெல்லாம் அலோடு, பஸ் கார் ஒன்லி அலோடு. டூரிஸ்ட் எல்லாம் சொல்லுவோம். பாருங்க காய்ஸ், ஒன்லி ஹில் ஸ்டேஷனா தான் இருக்கு. மாப்பிள்ள எங்க காட்டுத பாருங்க காய்ஸ், ஒன்லி ஹில் ஸ்டேஷனா தான் இருக்கு. நீ வரும்போது சேஃப் அண்ட் செக்யூரா வாங்க. நல்ல மணி இருந்துச்சு. இப்ப நம்ம இன்னும் வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல. ட்ரேர் அண்ணன் கேட்டா அண்ணாரு டிடிஎஃப் ஹாசன் ப்ரோ சொன்ன மாதிரி 2 கிலோமீட்டர்னு கூட்டு போய்கிட்டு இருக்காரு. ஆமா, யானையா இங்க எல்லாம் சிகரெட், பீடி, புகையில, கஞ்சா இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. மான் பாருங்க நண்பர்களே. ஆமா, இயற்கை ஒரு முறை, நீங்கள் அதில் பலமுறை. ஆஃப் ரோடு ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து கொஞ்சம் இடங்கள் தான் இப்படி இருக்கு. எல்லா இடத்தையும் நம்ம இப்படி குறை சொல்லிட முடியாது. நம்ம மாஞ்சோலை வியூ பாயிண்ட் கிட்ட நெருங்கிட்டோம். நமக்கு பாருங்க, மாஞ்சோலை தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். மேல நம்ம இன்னும் உள்ள போகலாம், கொஞ்சம் போக வேண்டியது இருக்கு. இங்க ஒரு என்ட்ரன்ஸ்ல கோயில் எல்லாமே இருக்கு. கோயில் வேற இப்போ புதுப்பிச்சு வேலை நடந்துகிட்டு இருக்கு. சைடு வியூ எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்ல வியூ எல்லாம் கூலிங்கா தான் இருக்கு. இந்த வெயில் டயத்துக்கு இங்க வந்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸா இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். ரோடு எல்லாம் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணா போய்க்கலாம். பாருங்க வியூஸ் எல்லாம் சைட்ல சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க வியூ பாயிண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம அநேகமா கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நல்லா தேயிலை ஸ்மெல்லு கூலிங்கா இருக்கு. நல்ல ஏரியாலாம். வியூ பாயிண்ட் நீங்க விரும்பி வந்தீங்கன்னா மாஞ்சோலை வாங்குங்க, பக்கத்துல. நம்ம இன்னும் மாஞ்சோலைக்குள்ள கூட போகல, முன்னாடிதான் போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி எப்படி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. நல்ல வியூ பாயிண்ட் நிறைய இருக்குங்க. வியூ பாயிண்ட் இல்லாத இடம் இல்ல, வியூ பாயிண்ட் நிறைய இருக்குங்க. மேகத்தை பாருங்க, வீடு எல்லாம் இருக்கு பாருங்க.
ஆனா நல்லா கூலிங்கா இருக்கு மாமி. வெளியில செம்மையா இருக்கு. ஏசி ரூம்ல இருந்த மாதிரி இருக்குது. பாருங்க வந்துகிட்டு இருந்தோம், ஒரே ஆஃப் ரோடு, பசங்க எல்லாம் ஒரே டயர்டா இருக்கு, நாங்க நின்று வைப்பு பண்ணுவோம் அப்படின்ட்டு வைப்பு பண்ணாங்க. வைப் பண்ணதை பாருங்க, பசங்க ஒரே ஜாலியா தான் இருக்கிறாங்க. நம்மளும் வைப் பண்ண போவாங்க அப்படி. நண்பா நம்ம மாஞ்சோலை கிட்ட நெருங்கிட்டோம் நினைக்கிறேன். மிஸ் அங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சு, என் கணக்கு தெரியல கேமரால அது கவர் ஆகுதா என்னன்னு தெரியல. ஆனா மிஸ் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அநேகமா மாஞ்சோலை கிட்ட நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்மளும் டிராவல் போய்கிட்டே இருக்கு, 2 கிலோமீட்டர் போய்கிட்டு இருக்கோமே தவிர மாஞ்சோல் வர்ற மாதிரி தெரியல. நீங்க எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோல பாருங்க, வியூ பாயிண்ட்ல மாஞ்சோல் நிறைய இருக்கு. கபிள்ஸா வந்து வச்சுக்கோங்களேன், நல்லா பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆல்ரெடி ஃபேமிலிஸ்க்கும் சூட் ஆகும். அடுத்து மேல மேல போய்கிட்டு இருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய்கிட்டு இருக்கோம், போக போக அட்வென்ச்சரா தான் இருக்கு. பாருங்க ஓசி காத்து மாதிரி இருக்கு. இங்க நிப்பாட்டி பார்க்கணும். பாருங்க மாஞ்சோல்ல இப்படிலாம் இடம் இருக்கு. நான் வெறும் மலைகளை ஏத்த இறக்கமா தான் இருக்கும்னு நினைச்சேன். இடம்லாம் பயங்கரமா இருக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க. வெக்கேஷன் டைம் நினைக்கிறேன். அவ்வளவு ஃபேமிலி யாரும் வரல, கொஞ்சம் ஃபேமிலியோட வந்திருக்காங்க. பாருங்க எப்படிலாம் இருக்குங்க. என் ஃபேமிலி கூட்டு வரணும்னு நினைச்சேன், வந்த ஆள் சரியில்லைன்னு நான் கூப்பிட்டு வரல. பாருங்க எப்படி இடம்ல இப்படி இருக்கு பாருங்க. ஷூட் நிறைய பேர் எடுத்துக்கலாம், என்ஜாய் பண்ணா நல்லா பண்ணிக்கலாம். மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகும். பசங்களா வேற வந்திருக்கோம், நல்லா வைப் பண்ணலாம். இதுக்கு மேல போக முடியாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரீச் ஆயாச்சு. ஆனா இன்னும் மாஞ்சோலைக்கு நம்ம உள்ள போகல. மாஞ்சோலைக்கு போற இடம் அங்க இருக்கு. அது அவ்வளவுதான். கேட்டதுக்கு அவங்க பெர்மிட் டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல போனீங்கன்னா உங்களால ரிட்டர்ன் வர லேட் ஆயிரும் அப்படின்ட்டாங்க. சரி அவ்வளவுதான். வந்ததோட இந்த கிளைமேட் இங்க நார்மலா தான் இருக்கு, கூலிங்காவும் இருக்கு, ஓரளவு ஹீட்டாவும் இருக்கு. சில் பண்ணுவோம் அப்படின்னு சேர்ந்து பசங்க எல்லாரும் அங்க இங்க நின்று போட்டோ ஷூட்டு, வீடியோ ஷூட்டு, டான்ஸு வைப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவ்வளோ இதோட ட்ரிப்பை ஃபைனல் பண்ணிக்கிறோம். ஆனால் நாங்கள் நம்ம நினச்சி வந்தது வேற, மாஞ்சோலை போய் ரீச் ஆகலாம்னு அவங்கள்ட்ட கேட்டோம். பெருமையாக டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா வர்றதுக்கு லேட் ஆயிரும் அப்படின்ட்டாங்க. அது நண்பா ஒரு வழியாக கொஞ்ச தூரம் ட்ராவல் பண்ணிட்டு சரி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். மணியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி எத்தனை ஆகுது, மணி 3:37. இங்கிட்டுக்குள்ள ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கடுத்து கீழே இறங்கி போனா ரொம்ப நேரம் ஆயிரும் அப்படின்ட்டாங்க. சரி பசங்க வர ரொம்ப டயர்டா இருக்காங்க, சாப்பிட்டு போயிரும் அப்படின்ட்டு இங்க வந்தோம். பார்த்தோம் சைவ கடை மட்டும்தான் நினைச்சோம், அசைவமும் இருக்கு அப்படின்ட்டாங்க. உடனே அசைவத்துல உடனே உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னா, என்னன்னு கேட்கும்போது தான் கோழி இருக்கு அப்படின்னாங்க. கோழி நம்மளே அறுத்துக்கிறது எல்லாம் மசாலா தடவி ரெடி பண்ணி இப்போ சாப்பிட போவோம். வாங்க போய் சாப்பிட போவோம். பத்தி அண்ணன் இங்க ஊத்துங்கண்ணே, இந்த இடத்துல ஊத்துங்க அப்படின்னு கொஞ்சம் நான் யூடியூப் வீடியோ எடுங்க. இங்க பாருங்க, நம்ம வாங்கி அறுத்து ரெடி பண்ணி கொடுத்த கோழிக்கறி குழம்பு வந்துருச்சு. இருக்க பசிக்கு சரியான சாப்பாடு, அண்ணன் சாப்பாடு. போது அவ்வளவுதான் காய்ஸ், எங்க போய்கிட்டு இருக்கோம், சாப்பிட்டு கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஹாய் காய்ஸ், நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மணிமுத்தாறு டேம் கிட்ட வந்திருக்கோம். மணிமுத்தாறு டேம் வியூஸை பாருங்க, சுத்தி செம்ம நேச்சராகவும் இருக்கு. தண்ணி நல்லா வருது. இன்னும் எவ்வளவு அடி ஆழம் அப்படின்ட்டு அவங்க செக்யூரிட்டிஸ் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டதுக்கு 80 அடி ஆழம் அப்படின்னு இருந்தாங்க. எப்பவுமே அந்த சைடுல குளிக்கிறதுக்கு பெர்மிட் இருக்குமா, அந்த வாட்டி ஏதோ ஒரு இதனால அங்க 2 சைடுமே குளிக்க பெர்மிட் இல்லை அப்படின்னு இருந்தாங்க. அவ்வளோதான் காய்ஸ், ஃபைனலாக நம்மளோட நேட்டிவ்க்கு வந்தாச்சு. இதோட வீடியோ என் பண்ணிக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.